வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய கவலையின், விரக்தியின் அல்லது வார்த்தைகளால் சொல்ல முடியாத வருத்தங்களை ஒரு பெருமூச்சாக நாம் வெளியிடுவோம் இல்லையா? என்னத்த அப்படின்னு சொன்னா அந்த பெருமூச்சு பல்வேறு உணர்வுகளை உள்ளடக்கியது. விரக்தி, வேதனை, வெளிப்பாடு, தன்னுடைய வருத்தத்தை வார்த்தைகளால கூட சொல்ல முடியல, ஒரு பெருமூச்சு விடுறோம். யாருக்கு நம்மளை பத்தி தெரிய போகுது? அந்த இழுத்து பெருமூச்சு விடுறதுங்கிறது மனிதர்களிடையில ஒரு பழக்கம். ஒருத்தர் பெருமூச்சு விடுறாருன்னா எதையோ குறித்து அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். நம்ம சில நேரத்தில் அந்த பெருமூச்சை ஏன் விடுறாருன்னு கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஏதோ ஒரு கவலை இருக்கு அவருக்கு. அதை, கவலையை அல்லது வருத்தத்தை அல்லது வேதனையை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு சோகத்தை ஒரு பெருமூச்சாக வெளியிடுவது என்பது பலருக்கு பழக்கம். நாமளே கூட அந்த மாதிரி பெருமூச்சு விட்டோம். என்னத்த போச்சு, பெருமூச்சு விட்டுட்டான்னா அவ்வளவுதான். அந்த அந்த காரியத்தை குறித்து அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான், வேதனையில் இருக்கிறான் என்று பொருள். சரி, பெரும்பாலான நேரங்கள்ல கடவுளுக்கு முன்னால நாம ஜெபிக்கிறோம் இல்லையா? வார்த்தைகளா, சாமி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். இப்படிலாம் சொன்னாதான் நம்முடைய தேவை அவருக்கு தெரியும் இல்லையா? நாம் கேட்பதற்கு முன்னாலேயே நமக்கு எது எப்போது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் எங்கள் ஆலயங்கள்ல நான் பார்க்கிறேன், அதிகாலை ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போகும்போது சிலர், அதாவது கிறிஸ்தவ சமயத்தை சாராத சிலர் கூட அந்த பீடத்து முன்னால் நின்று ஜெபம் பண்றதில்லை, பேசுறதில்லை, ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு 2 பேரை தொடர்ந்து பார்க்குறேன். முன்னால இந்த பீடத்து முன்னால் நின்று கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதாவது அது எப்பதான் என் கஷ்டம் தீரப்போதும்னு இருக்கலாம், டெய்லி இங்க நிக்கிறேனே நீ கண்டுக்க மாட்டியான்னு இருக்கலாம், ஏதாவது அர்த்தம். அது அதனுடைய பொருள் அந்த பெருமூச்சு விட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்படி சிலர் கடவுளிடத்துல தங்களுடைய தேவைகளை வார்த்தைகளால் கூட சொல்லாம கண்ணீரால், பெருமூச்சால் பல பேர் சொல்றாங்க. வார்த்தைகளால் சொன்னாதான் அவர் புரிஞ்சுக்குவார் இல்ல, கண்ணீரையும் பெருமூச்சையும் கூட அவர் புரிஞ்சுக்குவார். எதுக்கு இது இவ்வளோ நீளமா சொல்றேன்னா, சங்கீதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு. பெருமூச்சு, கட்டுண்டவர்களின் பெருமூச்சு கடவுளுக்கு முன்னால் நிற்கட்டும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொன்னான். நான் பெருமூச்சு விட்டா கூட நம்ம ஜபந்தான் இல்லை, நம்ம கண்ணீர் தான் இல்லை, நம்ம ஆழ்ந்த வருத்தத்தோட, மிகுந்த வேதனையோட, மிகுந்த விரக்தியோட ஒரு பெருமூச்சு விட்டா அந்த பெருமூச்சு கூட கடவுளுக்கு முன்னால போய் நிற்குமா. அந்த பெருமூச்சையும் அவர் புரிந்து கொள்வார். ஒருவேளை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல், உன் கண்ணீரை புரிந்து கொள்ளாமல், உன் சோகத்தை புரிந்து கொள்ளாமல் கூட இருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், கட்டுண்டவர்களின் பெருமூச்சு கடவுளுக்கு முன்னால் நிற்கட்டும். அது போய் நிற்குமா கடவுளுக்கு முன்னால்? உன்னுடைய பெருமூச்சு கூட கடவுளுக்கு முன்னால் நிற்கும். எனவே உன் பெருமூச்சு எந்த மொழியை பேசுகிறது என்று உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கடவுள் உன் பெருமூச்சின் உள்ளத்தத்தை உணர்ந்திருக்கிறார். நாம் விரக்தியோடும் வேதனையோடும் அவை எல்லாவற்றையும் விட விசுவாசத்தோடு விடுகிற பெருமூச்சு கூட கடவுளுக்கு முன்னால் போய் நிற்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.